Hi, hello and welcome to Buvistutorials. இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ் அப்படின்னாலே எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பேராகிராஃபில் எதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், ப்ரோஸ் கொஷின்ஸ்னால் எதெல்லாம் படிக்கணும், அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் எந்த யூனிட் நீங்கள் பார்க்கணும், கிராமர் என்னெல்லாம் பார்க்கணும், அண்ட் ஒன் வேர்ட்ஸுக்கு எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நான் தனித்தனியாகவே உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ் கொஷின்ஸ் அப்படின்னா யூனிட் வைஸ் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும், பேராகிராஃப்ஸ் எந்த யூனிட்ஸ் மட்டும் படித்தா போதும். அண்ட் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பேராகிராஃப் தான் வரும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேராகிராஃபையும் நான் எந்த யூனிட்லேருந்து அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அது தாண்டி அப்ரிஷியேஷன் கொஷின்ஸுக்கு நீங்கள் வெறும் 4 யூனிட்ஸ் அப்ரிஷியேஷனை மட்டும் நல்லா தெளிவாக தருவா புக் பேக் ப்ளஸ் கொஞ்சம் கைடில் உள்ள இன்டீரியர் அதையும் சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா வெறும் 4 யூனிட் படித்தா போதும். தென் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ்க்கு அடுத்து கிராமர், எதெல்லாம் இம்பார்ட்டண்டான கிராமர், ஒரு இஃப் கிளாஸில் இருந்து இன்வர்ஷன், பிகின் வித் வேர், பிகின் வித் ஹேட், பிகின் வித் ஷுட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்வர்ஷன் அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட் த டயலாக், தட் இஸ் டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச், அதுக்கடுத்து வாய்ஸஸ். ஸோ இது மாதிரியான கிராமர், இம்பார்ட்டண்ட் கிராமர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை தாண்டி என்னெல்லாம் காம்ப்ரிஹென்ஷன் ஏரியா, மற்ற இம்பார்ட்டன்ட் ஏரியா என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே கொடுத்தாச்சு. நோட் மேக்கிங்லேருந்து சம்மரி ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் எழுதுறது, ஸோ டயலாக், ஸ்பாட் எரர், ஸோ இது மாதிரி விஷயங்களை என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்தாச்சு. இது தாண்டி புக் பேக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக ஒன் வேர்ட்ஸ்க்கு. ஸோ இந்த 21 மார்க்குக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புக்கில் இருந்து தான் வரப்போகுது. மேக்ஸிமம் 15 to 16 கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக்கு தான். ரிமைனிங் ஒரு 3-4 மார்க்ஸை நீங்கள் ஒரி பண்ணிவிட்டு புக் பேக்கை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ யூனிட் 1 to 6 உள்ள புக் பேக்கில் இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்ளீட் வெக்காபுலரி, ஒன் வேர்ட்ஸ், கிராமர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே 90 to 95+ நீங்கள் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட சேனலை எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சூப்பராக எக்ஸாமை ராக் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.